யக்ஷினி இன்னும் ஆண்களை வேட்டையாடுறாளா? அது 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தம்பி. இப்ப அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கிறதில்ல. என்னன்னா இன்னும் இவங்கெல்லாம் யக்ஷினிக்கு பயப்படுறாங்களா? ஆட்டோ ஸ்டாண்ட்ல யாரும் உன்னை ஏற்ற வேண்டாம்னு சொன்னாங்க தம்பி. நான் கூட கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டுருவேன். அதுக்கப்புறம் நீயே தான் போய்க்கணும். ஆனா எதுக்கு நான் அவ்வளோ பயம்? 13 வருஷத்துக்கு முன்னாடி நீ இங்கே இல்லை தம்பி. இருந்திருந்தா நீ இதை விட பயந்து போயிருப்ப. அப்போ ஒரு ரைட்டர் இங்கே இருந்தார். அவர் தான் கடைசி. அவர்கிட்ட தான் காம தாகத்தை தீர்த்துக்கிட்ட யக்ஷினி அவரை கொன்னுட்டா. இதில் என்ன அதிசயம்னா அவருடைய சவம் கூட இன்னும் கிடைக்கல. அதனால தான் இந்த பக்கம் யாரும் எட்டி கூட பார்க்கறதில்ல. அவர் தான் என் அப்பா. என்ன தம்பி, நீ அந்த ரைட்டரோட மகனா? ஆனா எங்க அப்பாவா அந்த யக்ஷினி கொன்னதுக்கு அப்புறமா ஏன் இப்படி அவ சைலண்ட் ஆயிட்டா? அந்த உண்மை யக்ஷினிக்கு தான் தெரியும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த யக்ஷினி ரத்தத்தை குடிச்சு கொல்றவ தானே. ஆனா என் அப்பாவோட ரத்தம் மட்டும் ரூம் முழுக்க செதறி கிடந்துச்சு. என் அப்பாவோட ரத்தத்தை மட்டும் ஏன் அவ குடிக்கல? அந்த உண்மையை தெரிஞ்சவங்க 2 பேர் தான் தம்பி. ஒருத்தர் அந்த ரைட்டர், ஆனா அவர் இப்ப இல்லை. இன்னொருத்தர் அந்த யக்ஷினி. எப்படியும் நீ இப்போ அங்கே தானே போற. நீ அவகிட்ட கேட்டு தெரிஞ்சு. நீங்க எப்பயாச்சும் அந்த பக்கம் போயிருக்கீங்களா? வேண்டாம் தம்பி, அப்படி ஒரு யோசனையே வரக்கூடாது. ஏன்னா யக்ஷினி திரும்ப வந்தா எத்தனை ஆம்பளை பசங்க உசுர குடிப்பாளோன்னு யாருக்கு தெரியும்? ஆனா என்னோட ஞாபகங்கள் அங்கேயே தான் இருக்கு. நான் கண்டிப்பா அங்க போவேன். பதிமூணு வருஷமா நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். வா வா வா, நானே உன்னை உங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன். 13 வருடங்களாக யக்ஷினி ஏன் வருணிற்காக காத்திருந்தாள்? சலசலவென்ற நீர் ஓடும் சத்தம். காற்று அமைதியாக விசிறி கொண்டிருந்தது. நள்ளிரவு 12 மணி இருக்கும். தெரு விளக்குகள் கூட இல்லாத அந்த இருண்ட ஆற்று பாலத்தில் முரளி தனியாக நடந்து வந்து கொண்டிருந்தான். ஒரு கையில் அவனது சைக்கிளையும் மற்றொரு கையில் மொபைல் டார்ச் லைட்டையும் ஏந்தி பிடித்தபடி முரளி நடந்தான். அவனுடன் துணையாக வந்தது தவளையின் உருமல் சத்தமும் ஆந்தையின் அலறல் சத்தமும் மட்டும்தான். அந்த பாலத்திற்கு அடியில் அமைந்திருந்தது கிருஷ்ணா ஆற்றங்கரை. அங்கு சூழ்ந்திருந்த ஆழ்ந்த அமைதியில் தெளிவாக கேட்டது ஆழமான ஆற்று நீர் சலனமின்றி ஓடும் சத்தம். வானம் எங்கும் இருள் சூழ்ந்திருக்க எந்த நேரத்திலும் மழை பெய்யும் என்பது போல் தோன்றியது. அண்ணாந்து பார்த்த முரளி, மழை பெய்யறதுக்குள்ள சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும் என்று சொல்லி நகர பலமாக ஒலித்தது அவனது மொபைல் ரிங்டோன். என்ற பாடல் ஒலிக்க உடனே அவன் போன் காலை அட்டெண்ட் செய்து, சொல்ல வந்தனா என்றான். எங்க வந்துட்டு இருக்கீங்க என்று போனில் கேட்டது வந்தனாவின் குரல். நான் இப்பதான் கிருஷ்ணா பாலத்தை கிராஸ் பண்ண போறேன். ஆபீஸ்ல கொஞ்சம் ஓவர் டைம் பார்க்க வேண்டியதா போச்சு. சீக்கிரம் வந்துடுறேன் என்று உறுதி அளித்தான் முரளி. என்னது, கிருஷ்ணா பாலத்துல இருக்கீங்களா? நீங்க எதுக்குங்க அங்க போனீங்க என்று அதிர்ச்சியாக கேட்டால் வந்தனா. ஏன் இப்ப இவ்ளோ ஷாக் ஆகுற? நம்ம கிராமத்துக்கு வரதுக்கு இந்த பாலம் தான் ஷார்ட் ரூட். மெயின் ரோட் வழியா வந்தா லேட் ஆகும், உனக்கு தெரியும்ல என்று முரளி பதில் கேள்வி கேட்டான். அது எனக்கு தெரியும். ஆனா நீங்க இப்படி நடு ராத்திரியில ஆத்து பாலத்தை கிராஸ் பண்றதுதான் எனக்கு பயமா இருக்கு. ஓவர் டைம் பார்த்தா என்ன? ஆபீஸ்ல தங்கிட்டு பகல்ல வரலாம்ல. அவ ராத்திரி எல்லாம் அந்த பாலத்துல தான் சுத்தி திரியறான்னு உங்களுக்கு தெரியாதா? அவளால உங்களுக்கு ஏதா என்று வந்தனா கேள்வியை முடிப்பதற்குள் முரளி முந்திக் கொண்டான். அவளா? நீ யார பத்தி பேசுற என்று முரளி கிண்டல் செய்தபடி பாலத்தில் நடந்தான். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கிண்டல் பண்ணாதீங்க. அதுவும் அந்த பாலத்தை கிராஸ் பண்ணும்போது நீங்க இப்படி பேசுறதுதான் எனக்கு பயமா இருக்கு. பிளீஸ் அவளை கிண்டல் பண்ணி பேசாதீங்க. அப்புறம் அவ உங்க முன்னாடி வந்து நின்ற போறா என்று சொன்ன வந்தனா குரலில் முரளியின் பாதுகாப்பு மீதான அக்கறை அதிகரித்தது. முரளி சிரித்துக் கொண்டே, வந்தனா, இந்த யக்ஷினி மச்சினி கதையெல்லாம் வெறும் கட்டு கதை தான். இந்த கிராமத்துல பொழுது போகாம இருக்கிற பெருசுங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது. அதெல்லாம் உண்மை இல்ல. நீ தேவையில்லாம பயப்படாத என்று வந்தனாவிற்கு தைரியம் கூறினான். நீங்க நம்பலனா பரவாயில்ல, ஆனா நான் அந்த கதையை நம்புறேன். அதனால சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேருங்க என்று அதட்டினாள் வந்தனா.
சரி செல்லோ, என்னால எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன், ஓகேவா என்று முரளி பதிலளித்தான். சட்டென அவன் பின்னால் ஒரு கருப்பு உருவம் தோன்றி விருட்டென மறைந்தது. அதை கவனிக்காத முரளி, சரி அப்ப நான் போனை வச்சிடுறேன் என்று வந்தனா அழைப்பை துண்டிக்க போக அவளை தடுத்தான். ஏய் இரு, நீ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்ட பாத்தியா என்று முரளி புதிர் போட, மறந்துட்டனா? நான் எதை மறந்த என்று வந்தனா கொஞ்சம் குழப்பமாக கேட்டாள். இந்த யக்ஷினியோட முட்டாள்தனமான கட்டுக்கதையெல்லாம் நீ ஞாபகத்துல வச்சிருக்க, ஆனா இன்னைக்கு நமக்கு கல்யாண நாளுன்றத மறந்துட்ட பாத்தியா? அது மட்டும் உனக்கு ஞாபகம் இல்ல, அப்படித்தானே என்று முரளி செல்லமாக கோபித்துக் கொண்டான். அட கடவுளே, ஐயோ இதை எப்படி மறந்த என்று உதட்டை கடித்துக் கொண்ட வந்தனா தொடர்ந்தாள். அதனாலதான் நீங்க பத்திரமா வீட்டுக்கு வரணும்னு நான் இவ்ளோ யோசிக்கிறேன் என்று சிரித்துக் கொண்டே சமாளித்தாள். சரி சரி, நீ மறந்துட்டல, இப்ப அதுக்கான பனிஷ்மெண்ட்டையும் நீ அனுபவிச்சே தீரணும் முரளி கிண்டலாக பதிலளித்தான். ஆர்வமான வந்தனா, என்னதா பனிஷ்மெண்டா? எங்க சொல்லுங்க, என்ன பனிஷ்மெண்ட் எனக்கு கொடுக்க போறீங்கன்னு என்று அவள் கொஞ்சம் குரலில் கேட்க, உனக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னா இன்னைக்கு ராத்திரி முழுக்க நான் உன்னை தூங்க விட போறதில்ல முகத்தில் குறும்பு சிரிப்புடன் கூறினான் முரளி. வந்தனா வெட்கப்பட்டு, உன்னை சிப்போ போர்க்கே இதெல்லாமா போன்ல என்கிட்ட சொல்லுவ என்று கேட்டாள். இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்டடி போய் சொல்றது என்று கேட்டான் முரளி. சரி சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடு, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் என்று அவள் சிரித்தபடி அழைப்பை துண்டித்தாள். சிரித்தபடியே போனை கட் செய்து நடக்க ஆரம்பித்தான் முரளி. பாலத்தில் பாதி தூரம் கடந்திருந்தான். தொலை தூரத்தில் தெருநாய்க்கள் ஊளையிடும் சத்தம் கேட்க அவன் அதை கண்டு கொள்ளாமல் நடந்தான். திடீரென கால் கொலுசுகளின் சினுங்கல் சத்தம் வர அப்படியே நின்றான். சுற்றி பார்த்தான், யாரும் அங்கு இல்லை. நடக்க ஆரம்பித்தான். கனகனவென மீண்டும் கொலுசுகளின் சத்தம் அவன் பின்னால் வேகமாக நெருங்குவது போல உணர அவன் சட்டென திரும்பி பார்த்தான். அங்கு யாரையும் காணவில்லை. மெல்ல அவனை பயம் தொற்றிக்கொள்ள ஆரம்பித்தது. இருளில் அடிக்கப்பட்ட மொபைல் டார்ச் லைட் வெளிச்சமும் அவனின் பதட்டத்தை கூட்டியது. அவனுடன் துணை இருந்த விலங்குகளின் சத்தம் இப்போது இல்லை என்பதை உணர்ந்தான். திடீரென்று நதியின் சத்தமும் கேட்காமல் சட்டென பேரமைதியை நிலவ பலத்த சத்தத்துடன் வானம் இடித்தது. நடுங்கிய முரளி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு முன்னோக்கி நடக்க ஆரம்பித்தான். இந்த வந்தனா கிட்ட யக்ஷினிய பத்தி பேசினது தப்பா போச்சு. என்ன அறியாம நானே பயப்பட ஆரம்பிச்சுட்டேன். ஆனா ஒண்ணு, அந்த யக்ஷினி எப்படி இருப்பா? அவளை பாக்கணும்னு உள்ளுக்குள்ள ஆசையாதான் இருக்கு. ஏன்னா அவ உண்மையிலேயே ரொம்ப அழகா இருப்பா. கற்பனை கூட பண்ண முடியாத பேரழகின்னு கதைகள்ல சொல்லி கேட்டிருக்கேன் என்று கூறி அவன் முன்னால் நகர்ந்தான். முரளி முன்னோக்கி நடந்து கொண்டிருக்க பாலத்தின் மறுமுனையில் அவனுக்காக காத்திருந்தது ஒரு நிழல் உருவம். 5 அடியில் அளவான உடல் வளைவுகளுடன் காற்றில் கூந்தல் பறக்க நிற்கும் அந்த உருவத்தை பார்த்ததும் பக்கென்று இருந்தது முரளிக்கு. அந்த உருவமும் அவனையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தது. பயத்தில் உடல் சிலிர்த்து வியர்வை கொட்ட தொடங்கியது. இப்போது அவனுக்கு முன்னால் இருந்த உருவம் மெல்ல அவனை நெருங்கியது. அவன் முன்பு கேட்ட அதே கொலுசுகளின் சலசலப்பு சத்தம் இப்போது அவனுக்கு முன்னால் இருந்த நிழலிடமிருந்து வந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றான் முரளி. முற்றிலும் வியர்வையில் நனைந்திருந்தவன், யாரது என்று பயத்துடன் கேட்டான். நிழலிடமிருந்து பதில் வரவில்லை. முழு அமைதி நிலவியது. முரளி நெற்றியிலிருந்து வியர்வையை துடைக்கும் போது அவனது இதய துடிப்பு அதிகரிப்பதை அவனால் உணர முடிந்தது. அவனது சுவாசம் கனமாகி பதட்டம் அதிகரிக்க தொடங்கியது. வந்தனா சொன்னது உண்மை கிடையாது, இது யக்ஷினி இல்ல என்று அவன் மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தன்னை நோக்கி வரும் நிழல் உருவம் யார் என்று பார்க்க அதன் மீது மொபைல் டார்ச் லைட்டை அடித்தான். முரளியின் முகம் மாறியது. அந்த நிழல் உருவம் ஒரு அழகான பெண்ணுடையது. அவள் ஒரு கருப்பு புடவை அணிந்திருந்தாள். சுமார் 22 - 24 வயதுடையவள் போல் தோன்றினாள். அவளது மெல்லிய கழுத்தும் இடுப்பை தொடும் அளவிற்கு வளர்ந்த நீளமான தலைமுடியும் இளஞ்சிவப்பு உதடுகளையும் மற்றும் அழகான உடலையும் பார்த்து தேவதையைப் போல் இருந்த அவளின் விழிகளுக்குள் எந்த ஆணும் துளைந்து போக விரும்புவான். முரளியும் ஆச்சரியத்தில் வாயடைத்து நின்றான். அந்த கன்னிப் பெண் தன் கைகளை உயர்த்தி தன்னிடம் வா என்று முரளியை அழைக்க அவளுடைய அழகில் மயங்கியவன் யக்ஷினியை பற்றி கேட்ட அனைத்தையும் முற்றிலுமாக மறந்தான். அவன் தனது சைக்கிளை அங்கேயே கீழே போட்டுவிட்டு அந்த பெண்ணை நோக்கி மெல்ல நடந்தான். அவனது உடலுக்குள் உஷ்ணம் அதிகரிக்க அதிகரிக்க இளம் பெண்ணின் அருகில் சென்ற முரளி மெதுவாக
நீ யாரு? இங்க என்ன செய்ற என்று அவளிடம் கேட்டான். தன் கண்களை ஆழமாக அவன் மேல் ஊடுருவ செய்தவள் அழகான புன்னகையுடன் மயக்கும் குரலில், இப்போ அது முக்கியம் அல்ல, இங்க என்ன நடக்க போகுதோ அதுதான் முக்கியம் என்று அந்த வசீகர குரலில் உதட்டை கடித்தபடி சொன்னாள் அந்த பெண். என்ன நடக்க போகுது என்று ஆர்வமானான் முரளி. நீ உன் மனைவி கிட்ட சொன்ன அதே விஷயம்தான் என்று அவள் வெளிப்படையாக கேட்க மதி மயங்கி நின்றான் முரளி. அவன் கண்களை பார்த்து மனோவசியம் செய்ய தொடங்கியவள் இப்போது முரளியை முழுமையாக கட்டுப்படுத்தி இருந்தாள். அப்ப சரி, நான் ரெடி. இன்னைக்கு ராத்திரி மட்டும் இல்ல, நாளைக்கு ராத்திரி, அதுக்கு அடுத்த நாள் ராத்திரி கூட நான் உன்னை தூங்க விடாம சந்தோஷமா வச்சிருப்பேன் என்று முரளி கூறுகையில் அவன் தன்னை முழுமையாக அந்த பெண்ணிடம் இழந்திருந்தான். சட்டென தாமரை பூக்களின் மனம் அந்த இடம் முழுவதும் பரவியது. கிறக்கத்தில் அந்த இளம் பெண்ணின் அருகில் சென்று அவளை மார்போடு அணைத்துக் கொண்டான் முரளி. அடுத்த கணம் ஆற்றங்கரையில் அவர்கள் இருவரும் ஒன்றாக ஆடைகளை களைந்து உல்லாசமாக இருந்தார்கள். மற்றும் அவளது உடலில் இருந்து அழகை வாரி இறைத்த அந்த பெண்ணின் மார்பில் சட்டென்று சுருக்கங்கள் தோன்ற போதை உணர்வில் இருந்தவன் வேகமாக சுய நினைவிற்கு வந்தான். ஆனால் அவனால் எழ முடியவில்லை. உடலில் பலம் இல்லாமல் மிகுந்த சோர்வை உணர்ந்திருந்தான். அவன் அந்த பெண்ணின் முகத்தை பார்க்க அவளுக்கு வயதாகி ஒரு சூனியக்காரி போல் இருப்பதைக் கண்டு திகைத்தான். சில நிமிடங்களுக்கு முன்பு சூடாக இருந்த அவனது உடல் இப்போது பனிக்கட்டியாக மாறியதை உணர்ந்து அதிர்ந்தான். நீ யாரு என்று குரல் நடுங்க கேட்டான். நான் தான் யக்ஷினி, உன் மரணம் என்று வக்கிர புன்னகையில் பதில் சொன்னால் அந்த மர்ம சூனியக்காரி. இதை கேட்ட முரளி அவளிடமிருந்து அவசரமாக தப்பிக்க முயன்றான். ஆனால் யக்ஷினி அவனை பிடித்துக் கொண்டாள். அவள் ஒரு பொல்லாத கணீர் குரலில், என் அன்பே, நீ இப்போ எங்க போற? என் காமதாகம் இன்னும் தனியிலேயே, எனக்கு பத்தல, இன்னும் நிறைய வேணும். நீ என்ன பல நாள் தூங்க விடாம சந்தோஷமா வச்சிருப்பேன்னு சொன்னியே, ஏன் இப்போ என்ன பார்த்து ஓடுற? பயந்துட்டியா? என்று பலமாக சிரித்தாள். பயத்தில் நடுங்கிய முரளி யக்ஷினியின் கண்களில் தனது மரணத்தை கண்டான். ஏண்டோ பேசி மவனே, உன் காமத்தாகத்தை தீக்கிறதுக்கு தான் உன் ஆசை மனைவி வந்து நான் வீட்டுல காத்திருக்கால, அப்புறம் எப்படிடா இன்னொரு பொண்ணு கூட படுக்கணும்னு தோணுச்சு உனக்கு? எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி தாட்டா இருக்கீங்க. உங்களால ஒரு பொண்ணை உண்மையா நேசிக்கவும் முடியாது. உங்களோட காம இச்சைக்கு ஒரு முடிவும் கிடையாது என்று கோபத்தில் கத்தினாள் யக்ஷினி. பிறகு கத்திகளைப் போல இருக்கும் தனது நீளமான கருப்பு நகங்களை வைத்து முரளியின் மார்பில் அழுத்தினாள். இல்ல, பிளீஸ் என்னை விட்டுடு, கொன்னிடாத, என்னை போக விடு என்று முரளி வலியுடன் பயத்தில் அலறினான். நான் உன்னை கண்டிப்பா போக விடுறேன் என்று யக்ஷினி மந்திர சொற்களை முணுமுணுத்தாள். யக்ஷினி முரளியின் மார்பில் கையை வைக்க சட்டென மேகங்கள் கூடி அடர்த்தியாகி இடி இடிக்க தொடங்கியது. யக்ஷினி தன் நகங்கள் மூலம் அவன் ரத்தத்தை உறிஞ்ச தொடங்கினாள். முரளி வெளிரி சுருங்கினான். ரத்தம் உறிஞ்சப்பட்டதால் யக்ஷினி மறுபடியும் இளமையாகவும் வலுவாகவும் உணரத் தொடங்கினாள். இப்போது பழைய வடிவிற்கு அழகியாக திரும்பினாள். அதே நேரத்தில் முரளி உயிர் பிரிந்து அவனது உடலில் ஒரு துளி ரத்தம் கூட இல்லாமல் உலர்ந்த சடலமாக சரிந்து விழுந்தான். தன் மயக்கும் கண்களால் யக்ஷினி இமைக்க சடசடவென பொழிய துவங்கியது மழை. யக்ஷினி முரளியின் இதயத்தை அவனது உடலிலிருந்து அகற்றி தற்போது விழத் தொடங்கிய மழை துளிகளுக்குள் மெல்ல சென்று மறைந்து விடுகிறாள். முரளியின் உடல் இதயமில்லாமல் வெளிரிய தோற்றத்தில் ஆற்றங்கரையில் சடலமாக கிடக்கிறது. அவனது ஆன்மா இந்த பரிமாணத்தை விட்டு வெளியேறும்போது அவன் கடைசியாக கேட்டது என்ற மந்திர சொற்கள் மட்டும்தான். டைப்ரைட்டரின் டைப் அடிக்கும் சத்தம் கேட்க கோட் அணிந்த நபர்
கதவுகளை மூடிய அறையில் தன் கதையை டைப் செய்து கொண்டிருந்தார். அந்த நபர் பெரிய வட்ட மூக்கு கண்ணாடிகளை அணிந்திருந்தார். எல்லா பக்கங்களிலும் புத்தகங்களால் நிரப்பப்பட்ட ஒரு அறையில் அவர் தனியாக அமர்ந்திருந்தார். அவரின் மேசைக்கு மேலே இருந்த ஒரு ஆஷ்ட்ரேவில் சில புகைத்து அணைக்கப்பட்ட சிகரெட்டுகளும் சாம்பல்களும் இருந்தன. அதனுடன் பாதி எரிந்த சிகரெட் ஒன்று புகைந்து கொண்டிருந்தது. எழுத்தாளர் தனக்கு தானே சொல்லிக் கொள்கிறார், இந்த பாட் முடிஞ்சது. இப்போ அடுத்த பாட்ல வந்தனா தன் புருஷனோட சாவுக்கு பழி வாங்கறதுக்காக போவா. அவளோட சாபம் என்னன்னு கண்டுபிடிப்பா. அப்புறம் அந்த ஆன்மாவுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிரும். கதையும் நல்லபடியா முடிஞ்சிரும். வாசகர்கள் கண்டிப்பா இதை விரும்புவாங்க. ஆனா முரளிக்கு தான் வருத்தமா இருக்கும். என்ன செய்யறது? ஒரு உண்மையான திகில் கதை முன்னேற ஒரே வழி மரணம் மட்டும்தான். இதை சொல்லி அவர் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து தனது மொபைல் போனில் ஒரு எண்ணை டயல் செய்து யாரையோ அழைக்கிறார். ஹலோ, யாருங்க என்று தொலைபேசியில் கொட்டாவி விட்டபடி கேட்டது ஒரு குரல். ஹலோ ஜெகதீஷ், கதை ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லதான் கூப்பிட்டேன் என்று எழுத்தாளர் நிதானமாக சொன்னார். ஓ சூப்பர் சார், கங்க்ராட்ஸ். ஆனா சார், இத நீங்க காலையில என்கிட்ட சொல்லிருக்கலாமே. இப்படி நடுராத்திரியில என்ன கூப்பிட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லையே என்று ஜெகதீஷ் அரை தூக்கத்துடன் சோர்வாக கேட்டான். எழுத்தாளர் சிகரெட்டில் ஒரு பஃப் இழுத்துவிட்டு, ஒரு ராத்திரியில தான் நிறைய விஷயங்கள் நடக்கும், அது இருக்கட்டும், இப்ப டைம் என்ன என்று சொல்லிவிட்டு எழுத்தாளர் தனது கையில் இருந்த பழைய கை கடிகாரத்தின் மீது கண்களை வைத்தார். அப்போது அது இரவு 3 மணி என காட்டியது. பிறகு தனது தவறை உணர்ந்து, ஓ நைட்டு 3 மணி ஆயிடுச்சா, எனக்கு தெரியாது, இப்பதான் 9 இல்ல 10 மணி இருக்கும்னு நினைச்சேன் என்றார் எழுத்தாளர். பிரச்சனை இல்ல சார், டைம் கூட தெரியாத அளவுக்கு நீங்க ஆர்வமா ஒரு கதையை எழுதிருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும் என்றான் ஜெகதீஷ். ஆமா, நான் உண்மையிலேயே அப்படிதான் செஞ்சேன் ஜெகதீஷ், ட்ரஸ்ட் மீ. இந்த புத்தகம் வரும்போது மக்கள் புல்லரிச்சு போவாங்க பாரு. நான் இந்த கதைய ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து ரொம்ப மெனக்கெட்டு எழுதினேன். அது கண்டிப்பா நடக்கும் சார். உங்க கதையில உயிர் இருக்கு. அது இறந்தவங்கள கூட எழுப்பி உங்க கதைய கேட்க வைக்கும். அப்புறம் நீங்க எழுதின கதைக்கு பேர் என்ன சார் என்று ஜெகதீஷ் ஆர்வத்துடன் கேட்டான். இந்த கதையோட பேரு யக்ஷினி, ஒரு அழகான ராட்சசி என்று எழுத்தாளர் தனது பெருமை மிகுந்த தோணியில் பதிலளித்தார். என்ன சார், யக்ஷினி நான் சொன்னீங்க? ஜெகதீஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆமா, யக்ஷினி தான். என்னாச்சு, நீ ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுற என்று அவன் ஆச்சரியத்தை அறிய ஆர்வமாக கேட்டார் எழுத்தாளர். சார், இந்த யக்ஷினி உங்க கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணா ஆத்துல தான் சுத்தி திரியறதாவும், ஆண்களோட உல்லாசமா இருந்துட்டு அப்புறம் அவங்கள கொன்னுடுவானோ நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நானும் கேட்டிருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? சார், நீங்க யக்ஷினிக்கு பயப்படலையா? அவ உங்களை ஏதாவது செஞ்சுட்டானா? யக்ஷினி சுத்தி திரியற கிராமத்தை பத்தி ஒரு கதையை எழுதி நீங்களே உங்களை ஆபத்துல சிக்க வச்சுக்கிறீங்கன்னு யோசிக்கலையா என்று ஜெகதீஷ் கேட்டான். ஜெகதீஷ், கிராமத்துல மக்கள் சொல்ற அளவுக்கு யக்ஷினி மோசமானவ இல்ல. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, யக்ஷினி ரொம்ப நல்லவ. மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக அவ எல்லாத்தையுமே தியாகம் செய்ய தயாரா இருந்தா. ஆனா சில நேரத்துல நமக்கு நடக்கிற சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையே முழுசா மாத்திரும். என்ன சொல்றீங்க சார், எனக்கு ஒன்னும் புரியல என்றான் ஜெகதீஷ். முன்பை விட விளக்கமாக பதிலளித்தார் எழுத்தாளர். பெரும்பாலான புராண நம்பிக்கைகளின்படி நமது பிரபஞ்சத்தில் சில லோகங்கள் இருக்கு. அதுக்குள்ள வெவ்வேறு தெய்வங்கள், அசுரர்கள் மற்றும் பேய்கள் வசிச்சிட்டு இருக்காங்க. பூமிக்கும் இந்த லோகங்களுக்கும் இடையிலான தூரம் படிப்படியா வேறுபடும். மேல விஷ்ணு லோகம் மற்றும் அடியில யக்ஷினி, அப்சரஸ் மற்றும் யக்ஷஸ் லோகங்கள் இருக்குது. இந்த தெய்வங்கள் தங்களுக்கு மிக நெருக்கமானவர்களால சந்தோஷமா இருக்கும் என்று எழுத்தாளர் விளக்கினார். ஆனா சார், இந்த தெய்வங்கள் ஏன் மக்களை தொடர்பு கொள்ளணும்? ஜெகதீஷ் ஆர்வத்துடன் கேட்டான். ஏன்னா ஒரு மந்திரத்தை சரியான திசையிலும் நேரத்திலும் தொடர்ந்து சொல்வதன் மூலமா அதன் எண்ண அலைகள் இந்த தெய்வங்களை விரைவா அடையுது. அதுபோல இந்த யக்ஷினி மேலுலகத்திலிருந்து துவாபர யுகத்தின் முடிவுல பூமிக்கு வந்தா. ஆனா ஒரு சந்தர்ப்பத்துல
சபிக்கப்பட்டா. அந்த சாபம் அவளுடைய வாழ்க்கையே நிரந்தரமா மாத்திடுச்சு என்று எழுத்தாளர் கூறினார். நீங்க எந்த சாபத்தை பத்தி சொல்றீங்க சார்? அந்த மாதிரி அவளை சபிச்சது யாரு? ஜெகதீஷ் மீண்டும் கேட்டான். அவளுக்கு அப்படி என்ன சாபம் கொடுத்தாங்க? யார் கொடுத்தது? சொல்லுங்க சார் என்று ஆர்வத்துடன் கேட்டான் ஜெகதீஷ். சில நொடிகள் மௌனமாக இருந்த எழுத்தாளர் ராகவன் பின் ஜெகதீஷின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். அதுக்கான பதில தெரிஞ்சுக்கணும்னா என் புத்தகத்தோட 2ஆம் பாகத்துக்காக நீ காத்திருக்கணும் என்றார். ஜெகதீஷ் கிண்டலாக, உங்க புக்ஸ் விக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மார்க்கெட்டிங் டெக்னிக் சார் என்றான். கண்டிப்பா ஜெகதீஷ், என் புக்ஸோட நான் அனுபவிச்ச வலியையும் சேர்த்து விக்கிறேன். அந்த கண்ணீருக்கு எவ்ளோ பணம் கொடுத்தாலும் போதாது. எது எப்படியோ ஜெகதீஷ், பிறக்கும் போதே யாரும் கெட்டவங்களா பிறக்கிறது இல்ல. சில சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்கள கெட்டவங்களா மாத்திடுது என்றார் ராகவன். ராகவன் சொன்னதை கேட்டு சற்று குழம்பிய ஜெகதீஷ், இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க புக்ல இருக்கிற யக்ஷினி கெட்டவ இல்ல, சூழ்நிலை தான் அவளை கெட்டவளா மாத்திடுச்சுன்னு சொல்ல வரீங்களா என்று கேட்டான். நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, என் புக்கோட 2ஆம் பாகம் சம்பந்தப்பட்ட எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு என்று கண்டிப்புடன் கூறினார் ராகவன். ஜெகதீஷ் சற்று தயங்கியபடி ராகவனிடம், சார், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா என்றார். கேளு சார். நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பாக்கும்போது உங்க புக்ல இருக்கிற யக்ஷினி கேரக்டர் உங்க லைஃப்ல எவ்ளோ நெருக்கமானவங்கன்னு தெரியுது. நீங்க யக்ஷினிய பாத்திருக்கீங்களா என்று கேட்டான் ஜெகதீஷ். ஜெகதீஷின் கேள்வியை கேட்ட ராகவன் அமைதியாகி ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினார். மேலும் தான் நினைவில் வைத்திருந்த ரகசியங்களை ஜெகதீஷிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று தயங்கினார். ஜெகதீஷ் எழுத்தாளருக்கு அழுத்தம் கொடுத்து, என்ன நடந்துச்சு சார்? ஏன் அமைதியா இருக்கீங்க? நீங்க யக்ஷினிய பாத்திருக்கீங்களா இல்லையா? ராகவன் மெதுவாக சிகரெட்டை புகைத்தபடி, நான் யக்ஷினிய நேர்ல பார்த்ததில்ல, ஆனா அவ இங்க என் கூட தான் இருக்கா என்று கூற சட்டென அழைப்பு துண்டிக்கப்பட்டது. ராகவன் தனது மொபைலை பார்த்தார். அதில் நோ சர்வீஸ் என்று காட்டியது. இந்த கிராமத்துல இது ஒரு பெரிய பிரச்சனை. அவசரத்துக்கு நெட்வொர்க் கரெக்டாவே கிடைக்காது என்றார் சலிப்புடன். ராகவன் தனது நாற்காலியின் அருகில் வைத்திருந்த ஊன்றுகோலின் உதவியுடன் எழுந்து நின்றார். இளம் வயதில் அவருக்கு ஏற்பட்ட விபத்தினால் அவர் கால் ஊனமானார். அவர் 2 அடிகள் முன்னால் எடுத்து வைக்க திடீரென்று அறையில் இருந்த விளக்குகள் விட்டு விட்டு எரிய தொடங்கியது. திடீர்னு இந்த பல்புகளுக்கு என்ன ஆச்சு என்று குழம்பினார் எழுத்தாளர். பலத்த சத்தத்துடன் வீட்டின் கரண்ட் பாக்ஸ் வெடிக்க அறை இருளில் மூழ்கியது. ராகவனால் எதையும் சரியாக பார்க்க முடியவில்லை. கால் ஊனமான அவர் நொண்டியபடியே இருட்டில் செல்ல தடுமாறினார். தனக்கு முன்னால் இருந்த ஒரு டீ பாயில் இடித்துக் கொண்டார். இன்னைக்குன்னு பார்த்து ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? இதுக்கு முன்னாடி கரண்ட் இப்படிலாம் கட் ஆனதே இல்லையே என்று அவர் மனதுக்குள் நினைத்துக் கொண்டார். அப்போதுதான் அவருக்கு லேசாக சிந்தனையில் பொறி தட்டியது. தன்னை சுற்றி நடப்பது அமானுஷ்ய சக்தியின் வேலையாக இருக்குமோ என்று பயந்தார். இல்ல, இது அவளா இருக்காது, இது வெறும் பவர் கட் தான் என்று தனக்குத்தானே தைரியம் சொல்லிக் கொண்டார் ராகவன். தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மேலும் 2 அடி எடுத்து வைக்க மூடப்பட்டிருந்த அறையின் கதவு தானாகவே மெல்ல திறந்தது. ஒரு மங்கலான வெள்ளை வெளிச்சம் மறுபுறம் நின்றிருப்பதை அவர் பார்த்தார். ஊன்றுகோலின் உதவியுடன் நின்றிருந்த எழுத்தாளர் அதை பார்த்து மெல்ல பின்னால் நகர்ந்தார். திடீரென்று ஒரு கை தனது ஊனமுற்ற காலை பிடித்து இழுப்பது போல உணர்ந்தார். அதனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள போராடினார். ஆனால் அந்த கை அவரது காலை பலமாக இழுக்க அவர் நிலை தடுமாறி பொத்தென கீழே விழுந்தார். ஆ, என் கால் என்று அவர் அலறினார். இருள் காரணமாக அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. மெதுவாக தனது கையை தன் ஊனமுற்ற காலருகே கொண்டு சென்றார். அவரது கை தன் காலை பிடித்திருந்த வேறொரு கையை தொட்டது. பயந்து அதிர்ந்து போன அவர் உடனடியாக அந்த கையை அகற்றி அங்கிருந்து நகர்ந்தார். ஆனால் இப்போது
அவரது கால்களை யாரும் பிடிக்கவில்லை என்று உணர்ந்தார். கதவை நோக்கி ஊர்ந்தபடி அந்த அறையை விட்டு வெளியே செல்ல முயன்றார். சடார் என்று அவருக்கு முன்னால் இருந்த கதவு பலமான சத்தத்துடன் மூடியது. திடுக்கிட்டு பயந்தார் ராகவன். யார் யார் நீ யார் என்று பயத்துடன் கேட்க, நான் யக்ஷினி, உன் மரணம் என்று இருளிலிருந்து ஒலித்தது அந்த கோரக் குரல். கதவை நோக்கி ஊர்ந்தபடி அந்த அறையை விட்டு வெளியே செல்ல முயன்றார். சடார் என்று அவருக்கு முன்னால் இருந்த கதவு பலமான சத்தத்துடன் மூடியது. திடுக்கிட்டு பயந்தார் ராகவன். யார் யார் நீ யார் என்று பயத்துடன் கேட்க, நான் யக்ஷினி, உன் மரணம் என்று இருளிலிருந்து ஒலித்தது அந்த கோரக் குரல். என்ற எழுத்தாளரின் அலறல் சத்தம் மட்டும் மூடிய அறைக்கு வெளியே கேட்க, அடுத்த சில நொடிகளில் அவரின் ரத்தம் மூடிய அறையின் கதவின் கீழ் வழிந்து வெளியே வந்தது. 13 வருடங்கள் கழித்து ஒரு அதிவேக ரயிலை போல வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அனைவரது வாழ்க்கையும். ஆனால் அந்த ரயிலுக்கும் நம் வாழ்க்கைக்கும் ஒரே வித்தியாசம் என்னவென்றால், ரயில்கள் ஸ்டேஷன்களில் நிற்கின்றன. ஆனால் நம் வாழ்க்கை ஒருபோதும் யாருக்காகவும் எதற்காகவும் நிற்கப் போவதில்லை. நாம் சுவாசிப்பதை நிறுத்தும் வரை. ரயிலின் ஜன்னல் இருக்கையில் அமர்ந்து கொண்டு காதுகளில் இயர்போன்களை மாட்டிக்கொண்டு பாக்கெட் எஃப்எம்மில் கதை கேட்டுக் கொண்டிருந்தான் ஒரு அழகிய இளைஞன். அவன் பெயர் வருண். 26 வயது. சிகப்பு நிற சட்டை மற்றும் கருப்பு பேண்ட் அணிந்திருந்தான். அவன் ஜன்னல் வழியாக பசுமை மலைகளின் அழியாத அழகை ரசித்தபடி வந்தான். மலைகளின் எல்லா பக்கங்களிலிருந்தும் வெள்ளை மேகங்களால் சூழப்பட்டு அந்த மலைகளை பனி மூடியிருப்பது போல தோன்றியது. தடக் தடக் என்று ஓடும் ரயில் அவனை தாளாட்ட, இயற்கை எழிலில் மெய் மறந்தவன் மெல்ல கண்களை மூடி தூங்கினான். நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான் வருண். யாரோ ஒருவர் அவனது தோள்பட்டையை பிடித்து உசுப்புவது போல் தோன்ற, உறக்கத்திலிருந்து ஆவேசமாக எழுந்தான். ஒரு முதியவர் அவனை உற்று பார்த்தபடி அவன் முன் அமர்ந்திருப்பதை பார்த்து அவன் திடுக்கிட்டான். முதியவர் பழுப்பு நிற வேஷ்டி சட்டை அணிந்திருந்தார். அவரது கைகள் முதுமையில் நடுங்கியது. யாரா இந்த ஆளு? நாம ட்ரெயின் ஏறும்போது இவர் நமக்கு முன்னால உட்காரலையே, ஒருவேளை நான் தூங்கினதுக்கு அப்புறம் வந்து உட்கார்ந்திருப்பாரோ என்று மனதில் யோசித்தான். என்ன விஷயம் பெரியவரே என்று கோபமாக வருண் அவரிடம் கேட்டான். உங்களை இப்படி எழுப்பினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க தம்பி. நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். லேசாக இருமியபடி முதியவர் உதவி கேட்டார். இவ்வளவு வயதானவர் மீது கோபமாக பேசியதை எண்ணி சங்கடப்பட்டான் வருண். நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் என்று நிதானமாக கேட்டான். டைம் என்னாச்சு தம்பி என்று கேட்டார் முதியவர். மணி 11 ஆக போகுது என்று லேசாக கொட்டாவி விட்டபடி சொன்னான் வருண். ஓ, அப்படின்னா இன்னும் 1 மணி நேரத்துல என் ஸ்டேஷன் வந்துடும் என்று அந்த முதியவர் சிறிது நிம்மதியுடன் கூறினார். நீங்க எங்க போறீங்க? வருணை பார்த்து கேட்டார் முதியவர். நான் கந்தர்வ கோட்டைக்கு போறேன். வருண் ஆர்வமின்றி பதிலளித்தான். ஓ, கந்தர்வ கோட்டையா? நானும் அங்கதான் போறேன். அப்போ பிரச்சனை இல்ல, நாம பேசிட்டே போலாம். யாராவது கூட பேசிட்டே வந்தா நேரம் போறதே தெரியாது பாருங்க என்று பேச்சு துணைக்கு ஆள் கிடைத்த உற்சாகத்தில் கூறினார் முதியவர். கந்தர்வ கோட்டையில எந்த இடம்? அங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா என்று மீண்டும் ஆர்வத்துடன் கேட்டார் முதியவர். வருண் தயங்கியபடி, அந்த கிராமத்துல எனக்கு யாரையும் தெரியாது. ஆனா அங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் கிராமத்துக்கு வெளியில இருக்கிற கல்லற தோட்டத்துக்கு தான் நான் போறேன் என்று வருண் கூற, மெதுவாக உரையாடலில் அதிக ஆர்வம் காட்டினார் முதியவர். அங்க எதுக்காக போறீங்க என்று கேட்டார். வருண் அமைதியாக இருந்தான். தன் கேள்விக்கு பதில் அளிப்பதில் வருணிற்கு சங்கடம் இருப்பதை உணர்ந்த முதியவர், சரி சரி, அதை என்கிட்ட சொல்ல வேணாம். ஆனா நீங்க அந்த இடத்துல எங்க தங்குவீங்க
என்று கேட்டார். கல்லறை தோட்டத்துல எங்களுக்கு சொந்தமான ஒரு பழைய பங்களா இருக்கு, அங்கதான் நான் தங்க போறேன் என்று வருண் பதிலளித்தான். எது, இந்த பிரிட்டிஷ்காரங்க காலத்துல கட்டின பங்களா ஒண்ணு இருக்குமே அதுவா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் முதியவர். ஆமா அதுதான், ஆனா அது 13 வருஷமா மூடி இருக்குதே என்றார் முதியவர். ஆமா எனக்கும் தெரியும், அதை துறக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இனிமே நான் அங்கதான் தங்க போறேன் சட்டென பதட்டமானார் முதியவர். இல்ல இல்ல தம்பி, அப்படி செய்யாதீங்க, அதோட வரலாறு பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது அவர் எச்சரிக்கை தோணியில் வருணிடம் கூறினார். வரலாறா, என்ன சொல்றீங்க பெரியவரே என்று கேட்டான் வருண். நீங்க சின்ன வயசுல அந்த கிராமத்துல வாழ்ந்திருந்தா யக்ஷினின்ற ராட்சசிய பத்தி நீங்க நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அவ கிருஷ்ண ஆத்து பாலத்துலதான் பேயா சுத்தி திரியுவா என்றார் முதியவர். வருண் எதுவும் பேசாமல் அமைதியாக அவர் சொல்வதை கேட்டான். யக்ஷினிக்கு பிடிச்ச 2 மறைவிடம் இருந்துச்சு. ஒன்னு அந்த கிருஷ்ணா ஆத்தங்கரை, இன்னொன்னு இப்ப நீங்க தங்க போறேன்னு சொன்ன கல்லறை தோட்டம். என்ன, கல்லறை தோட்டத்திலயா என்று வருண் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆமா, கிராம மக்கள் அவளை பலமுறை அந்த கல்லறை தோட்டத்துல பாத்திருக்காங்க. யக்ஷினி ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசைக்கும் ராத்திரி அந்த வழியா போற ஆண்களை மயக்கி அவங்களோட உடல் உறவு வச்சுக்கிட்டு அப்புறம் அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து இறக்கமே இல்லாம கொன்னுடுவா என்றார் முதியவர். உண்மையாவா? நான் சின்ன வயசா இருக்கும்போது என் அப்பா என்கிட்ட இதே மாதிரி ஒரு கதைய சொல்லிருக்காரு. ஆனா அது கதை இல்ல, உண்மையான சம்பவம்னு சொன்னாரு என்று வருண் ஆச்சரியத்துடன் கூறினான். தம்பி, நீங்க எந்த கதைய பத்தி பேசுறீங்க? முதியவர் ஆர்வத்துடன் கேட்டார். இந்த கதைகளை பற்றி பேசுகையில் வருண் தனது குழந்தை பருவத்தின் நினைவுகளில் தொலைந்து போகிறான். யக்ஷினியின் கதையை பற்றி அவர் சொன்னபோது அவன் தனது தந்தையுடன் இருந்த ஒரு தருணத்தை நினைவுபடுத்தி பார்க்கிறான். வருண் சின்ன பையனாக ஓடி வந்து தன் மழலை மொழியில் அப்பா அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று அப்பாவிடம் கேட்டான். பெருசா ஒன்னும் இல்ல செல்லம், நான் ஒரு கதை எழுதுறேன் டைப்ரைட்டரில் தொடர்ந்து தட்டச்சு செய்து கொண்டே வருணின் தந்தை ராகவன் கூறினார். அப்பா, என்ன கதை? நீங்க என்ன கதை எழுதுறீங்க? ஆர்வமாக கேட்டான் வருண். நான் யக்ஷினிங்கிற ஒரு பொண்ணோட கதைய எழுதுறேன் என்று ராகவன் கூறினார். யக்ஷினியோட கதையா? எனக்கும் சொல்லுங்கப்பா என்றான் வருண். இல்ல செல்லம், நீ இப்ப ரொம்ப சின்ன பையனா இருக்க, அவளோட கதைய கேட்டா நீ பயந்துடுவ. நீ கொஞ்சம் பெரியவனா வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு இந்த கதைய சொல்றேன், சரியா? ஆனா நீங்க என்ன பெரிய பையனை தானே சொல்லுவீங்க, இப்ப மட்டும் என்ன சின்ன பையன்னு சொல்லி கதை சொல்ல மாட்டீங்க? கதை சொல்லுங்கப்பா என்று அடம் பிடிக்க தொடங்கினான் வருண். ஓகே ஓகே என்று சொல்லி வருணை தூக்கி தன் மடியில் வைத்துக்கொண்டு கதை சொல்ல ஆரம்பித்தார். யக்ஷினின்னு ஒரு ராட்சசி கிருஷ்ண ஆத்துக்கிட்ட வாழறதா சொல்றாங்க. அவ எப்பவுமே அந்த கல்லறை தோட்டத்துல தான் சுத்தி திரிவா. யக்ஷினி என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை இரவிலும் அந்த வழியா ஆத்த கடக்கிற ஆண்களை மயக்கி அவங்கள கட்டுப்படுத்தி அவங்கள கொன்னுடுவா. எப்பவுமே அவ ஒரு தாமரை பூவை வச்சிருப்பா, ஏன்னா அது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச வாசனை என்று ராகவன் கதை சொல்லிக் கொண்டிருக்க வருண் குறுக்கிட்டான். சரிப்பா, அடுத்து என்ன நடந்துச்சு என்று ஆர்வத்துடன் கேட்டான் வருண். ஆண்களை கொன்னதுக்கு அப்புறம் யக்ஷினி தன்னோட அசல் வடிவத்திற்கு வந்துடுவா. அது பார்க்க ரொம்ப பயமா இருக்கும். யாராவது அத நேர்ல பார்த்தாங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அப்படி அவளோட சுயரூபத்துக்கு வந்த உடனே அவ அந்த ஆண்களோட எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சி எடுத்துடுவா, அவங்களோட இதயத்தை என்று ராகவன் சொல்லிக் கொண்டிருக்க மறுபடியும் வருண் குறுக்கிட்டான். ஆனா அவ ஏன்பா அப்படி செய்யணும்? அவ பேட் கேர்ளா என்று முன்பை விட அதிக ஆர்வத்துடன் கேட்டான் வருண். இல்ல, யக்ஷினி பேட் கேர்ள் இல்ல, அவ ஒரு நல்ல பொண்ணு. அவ தேவலோகத்திலிருந்து வந்த ஒரு தேவதை என்று அவரது தந்தை மீண்டும் விளக்கினார். அப்படின்னா அவ ஏன்பா எல்லாரையும் கொல்லணும்னு நினைக்கிறா? ஒரு பேட் கேர்ள் தான் அப்படி செய்வா என்றான் வருண். அவளுக்கு கிடைச்ச சாபத்தாலதான் அவ இது மாதிரி செஞ்சிட்டு இருக்கா, அவளா விருப்பப்பட்டு இத செய்யல. தந்தை குழப்பத்தை நீக்கி கூறினார். அப்பா, அது என்ன சாபம்? சாபமா? அது என்று ராகவன் சொல்ல வரும்போது அறைக்கு வெளியிலிருந்து குறுக்கிட்டது தாயின் குரல்.
ஏய் வருண், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாரு, வந்து சாப்பிடு என்று அம்மா கத்தினாள். எனது கதை கேட்டுட்டு இருக்கியா? உங்க அப்பா ஒருத்தர் உருப்படாம இருக்கிறது பத்தாதா? உங்க அப்பாவுக்கு தான் வேற வேலை இல்ல, இப்ப அவர் உன்னையும் அவரை மாதிரியே எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவனா மாத்தலான்னு பாக்குறாரா? சொன்னா கேட்க மாட்டே. சாப்பாட டேபிள் மேல வச்சிருக்கேன், ஒழுங்கா வந்து சாப்பிடு என்று அம்மா அறையை நோக்கி நடந்து வந்தபடி கத்தினாள். இல்லம்மா, நான் கதை கேட்டுட்டு தான் வருவேன் என்று சற்றே எரிச்சலுடன் கத்தினான் வருண். வருண் மீது கோபமாக அம்மா உள்ளே வந்தாள். நீ என்ன சொன்ன? நான் இங்க வந்து உன்னை கூட்டிட்டு வரணுமா? இரு, கொம்ப எடுத்துட்டு வரேன் இரு என்று அவள் சொல்ல வருணுக்கு கால்கள் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தன. நீ என்ன சொன்ன? சாப்பிட மாட்டியா நீ என்று வருணன் அம்மா அவனது காதை பிடித்து திருகினாள். ஆ, என் காதை விடுமா, வலிக்குது என்று வருண் கத்தினான். முதியவர் வருணின் முகத்திற்கு முன்னால் விரல்களை சொடுக்கும் போது சட்டென அந்த பழைய நினைவுகளிலிருந்து வெளியே வந்தான். தம்பி, நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஓ சாரி, கொஞ்ச நேரத்துல எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துல வந்துடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல என்று வருண் தனது நெற்றியை கர்ச்சிப் கொண்டு துடைத்தான். நான் என்னவோ ஏதோன்னு நினைச்சு பயந்துட்டேன் என்று அந்த முதியவர் பெருமூச்சுடன் கூறினார். வருண் பெரியவரிடம் ஆர்வமாக கேட்டான். பெரியவரே, எனக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. யக்ஷினி இன்னும் ஆண்களை வேட்டையாடிட்டு தான் இருக்காளா? பதில் சொல்லாமல் அமர்ந்திருந்தார் முதியவர். வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது ரயில். யக்ஷினி இன்னும் ஆண்களை வேட்டையாடிட்டு தான் இருக்காளா என்ற வருணின் கேள்விக்கு பதில் அளித்தார் முதியவர். இல்ல தம்பி, யக்ஷினி முன்ன மாதிரி ஆண்களை வேட்டையாடுறதில்ல என்று கூறினார். ஏன் பெரியவரே, அவ அங்கிருந்து போயிட்டாளா என்று வருண் வினவினான். இல்ல, அவ அங்கிருந்து போகல, அவ அமைதியா இருக்கா என்றார் முதியவர். அமைதியாவா? அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க என்று கேட்டான் வருண். அதாவது 13 வருஷத்துக்கு முன்னாடி எழுத்தாளர் ராகவன்னு ஒருத்தர் கல்லறை தோட்டத்துல தங்கி இருந்தாரு. அதுதான் அவளோட கடைசி வேட்டை. அவரோட உடம்ப கூட யாரும் இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா அவரோட ரூம்ல, அலமாரியில வச்சிருந்த புத்தகத்துல, தரையில, கதவுலன்னு எல்லா இடத்துலயும் அவரோட ரத்தக்கரை படிஞ்சிருந்தது. ரூமோட எல்லா மூலையிலயும் அவரோட ரத்தக்கரை தான் என்று அந்த முதியவர் விளக்கினார். அவர் சொன்னதை கேட்கும்போது வருணிற்கு அவன் இதயத்தை யாரோ கத்தியை வைத்து கிழித்தது போல இருந்தது. அவனை அறியாமல் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. என்ன தம்பி, எழுத்தாளர் ராகவனை பத்தி சொன்னதோ ஏன் உங்க முகம் மாறிடுச்சு? என்னாச்சு தம்பி என்று அக்கறையுடன் கேட்டார் அந்த முதியவர். கண்ணீரை துடைத்துவிட்டு, அந்த எழுத்தாளர் ராகவன் தான் என்னோட அப்பா என்று குரல் தழத்தழக்க கனத்த இதயத்துடன் கூறினான் வருண். என்ன, நீங்க ரைட்டர் ராகவனோட பையனா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் முதியவர். ஆமா என்று இறுக்கமான முகத்துடன் கூறினான் வருண். தொடர்ந்தார் முதியவர். கிராமத்துல இருக்கிறவங்க யக்ஷினி தான் ராகவனை கொன்னதா நம்புறாங்க. அன்னையில இருந்து கல்லறை தோட்டத்தை மூடிட்டாங்க. ராகவன் இறந்த ராத்திரிக்கு அப்புறம் கொலைகளும் கூட நின்னுடுச்சு. கிராமத்து மக்கள் சில பேர் அந்த எழுத்தாளரோட உடல் உறவு வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் யக்ஷினியோட காம ஆசை அடங்கிடுச்சுன்னோ, அதனாலதான் அவ அமைதியாயிட்டானோ சொல்றாங்க என்று முதியவர் அவருக்கு தெரிந்த விவரங்களை கூறினார். இதை கேட்ட வருண் ஏதோ தவறாக இருப்பதை உணர்ந்தான். பின் அந்த முதியவரிடம் சந்தேகத்துடன், ஆனா பெரியவரே, பொதுவா யக்ஷினி ஆண்களை மயக்கி செக்ஸ் வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிடுவான்னு நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னீங்க. என் அப்பா விஷயத்துல அவரோட ரத்தம் ரூம் ஃபுல்லா படிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னீங்க. யக்ஷினி என் அப்பாவை கொன்னிருந்தா அவ ஏன் அவரோட ரத்தத்தை மட்டும் குடிக்கல என்று கேட்டான் வருண். ஒரு நொடி யோசித்த முதியவர், ரைட்டர் ராகவன் ரத்தத்தை அவ ஏன் குடிக்கலன்னு எனக்கு தெரியல. அந்த ரகசியம் கல்லறை தோட்டத்துல அவரோட சேர்ந்து புதஞ்சு போச்சு. யக்ஷினி அவளோட உடலுறவு வச்சுக்கிறவங்களை எல்லாம் கொல்லுவாங்கிறதும் உண்மை, அவ அவங்களோட ரத்தத்தை குடிப்பாங்கிறதும் கூட உண்மை. ஊர்க்காரங்க சில பேரு ராகவன் யக்ஷினிய பத்தி ஒரு புத்தகம் எழுதுறாருன்னு சொன்னாங்க. ஒருவேளை அந்த புத்தகத்துக்கும் அவரோட மரணத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கலாம்
என்றார் முதியவர். வருண் தன் தந்தையின் சாவில் ஏதோ மர்மம் இருப்பதை உறுதி செய்து கொண்டான். சட்டென ஆர்வமானவன், அந்த புக் உங்ககிட்ட இருக்கா? அது எங்க கிடைக்கும் என்று கேட்டான். இல்ல அந்த புக்க வெளியிடக்கூடாதுன்னு தடை போட்டுட்டாங்க. யாருக்கு தெரியும், ஒருவேளை அந்த புக்கு இன்னும் அந்த கல்லறை தோட்டத்து பங்களால இருந்தாலும் இருக்கலாம் என்று முதியவர் தோராயமாக கூறினார். கல்லறை தோட்டத்து பங்களாலையா என்று யோசித்தான் வருண். ஆமா, அங்கதான். இங்க பாருங்க தம்பி, யக்ஷினி அமைதியாயிட்டா. அவளை அப்படியே அமைதியா வச்சிருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. நீங்க ஆர்வ கோளாறுல போய் ஏதாவது பண்ணி அவளை மறுபடியும் சீண்டி விட்டுறாதீங்க. அப்புறம் எத்தனை ஆம்பளைங்க அவளுக்கு பலி ஆவாங்கன்னு தெரியாது. பாத்துக்கோங்க, இது என்னோட அறிவுரை என்று முதியவர் வருணை எச்சரிக்கை செய்தார். என்ன பயமுறுத்துறீங்களா என்று நக்கலாக கேட்டான் வருண். நான் உங்களை பயமுறுத்தல தம்பி, உங்களை எச்சரிக்கிறேன். சாவ தேடி போறவங்கள எச்சரிக்கை செய்யறது அவசியம் இல்லையா என்று சொல்லி அசட்டுத்தனமாக சிரித்தார். அவர் பேச்சில் ஏதோ உள்ளர்த்தம் இருப்பதை உணர்ந்தான் வருண். நீங்க என்ன சொல்றீங்க பெரியவரே? இந்த கிராமத்து மக்களை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். புதுசா வர யார் கூடவும் அவங்க நெருங்கி பழக மாட்டாங்க. நீங்க செய்யற எல்லாத்துக்கும் ஒரு குத்தம் குறை கண்டுபிடிச்சு பேசுவானுங்க என்றார் முதியவர். அவங்கள பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. சரி, அந்த கல்லறை தோட்டத்தை பத்தி இவ்ளோ அதிகமா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, எப்படி என்று கேட்டான் வருண் ஒரு உள்ளர்த்தமான சிரிப்புடன். கல்லறை தோட்டத்துக்கும் எனக்குமான உறவு ரொம்ப பழசு தம்பி. அந்த கதைய சொன்னா இப்ப முடியாது. முதியவர் பெருமூச்சு விட்டார். அவர் மூலம் கல்லறை தோட்டம் பற்றிய தகவல்களை வருண் எப்படியாவது தெரிந்து கொள்ள நினைத்தான். அந்த முதியவரை பார்த்து, அட சும்மா சொல்லுங்க பெரியவரே, பேச்சு துணைக்குதான் கேக்குறேன். கல்லறை தோட்டத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? பழைய உறவுனா என்ன அர்த்தம் என்று கேட்டான் வருண். கந்தர்வ கோட்டை என்று நிதானமாக பதிலளித்தார் முதியவர். வருண் கண்களை சுருக்கி சந்தேகத்துடன், கந்தர்வ கோட்டையா? அதுக்கும் நான் கேட்டதுக்கும் என்ன சம்பந்தம் என்றான். முதியவர் ரகசியம் சொல்வது போல மெல்ல அவன் அருகில் வந்து, அது நம்ம இறங்குற ஸ்டேஷன் வந்துடுச்சு என்று கேலி செய்து சிரித்தார் முதியவர். வருண் அவரை கடுப்பாக முறைத்து பார்த்தான். ரயில் மெதுவாக கந்தர்வ கோட்டை ஸ்டேஷனிற்கு வந்து நின்றது. வருணும் முதியவரும் தங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு ரயிலிலிருந்து இறங்கினார்கள். வருண் தன் காலடியை எடுத்து கந்தர்வ கோட்டை மண்ணில் வைக்க, சுருக்கென்று ஒருத்தன் உடம்பில் மின்சாரம் பாய்ந்தது போல உடல் சிலிர்த்து கண் விழித்தான். ஒரு மந்திரவாதி செங்கோடன். வந்துட்டான், யக்ஷினிய விடுவிக்க போறவன் வந்துட்டான். இனிதான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது என்று பலமாக சிரித்தான். அந்த ரயில் நிலையத்திலிருந்து பல மைல் தூரம் இருக்கும் கல்லறை தோட்டத்திற்கு அருகிலுள்ள மலை கிராமத்தில் ஒரு சின்ன குடிசையில் அமர்ந்திருந்தான் அந்த மந்திரவாதி செங்கோடன். அவனின் சடை முடியும் நீளமான தாடியும் பல வருட தவத்தில் இருப்பவனைப் போல காட்டியது. அந்த குடிசை முழுவதும் பல அமானுஷ்ய பூஜை பொருட்களும் எலும்புகளும் மந்திர தகடுகளும் நிறைய தாமரை பூக்களும் நிரம்பி இருக்க, 13 வருஷமா இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். யக்ஷினி வா, வெளிய வா, நாம மறுபடியும் சந்திக்க போறோம். இந்த முறை உன்னை முழுசா என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுவேன் என்று பலமாக சிரித்தான். அதே சமயம் கல்லறை தோட்டத்து பங்களாவில் பல தாயத்துகளை கொண்டு பூட்டப்பட்ட ஒரு அறையின் கதவு திடீரென பலமாக அதிர்ந்து தட்டப்பட்டது. படீர் படீர் என கதவை யாரோ ஓங்கி உதைக்கும் சத்தம் பலமாக ஒலித்தது. என யக்ஷினியின் அலறல் சத்தம்
ஆங்காரமாக கேட்டது. முதலில் கெஞ்சி அழும் பெண் குரலில், என்ன வெளியே விடுங்க, நான் போகணும், என்ன வெளியே விடுங்க என்று கேட்ட பெண் குரல் சட்டென ஆவேசமாக மாறி, வருவேண்டா, ரத்தம் ஒரே இதயத்தை கிழிச்சி எடுத்து உங்க எல்லாரையும் வேட்டையாட வருவேண்டா என்று கோபத்தில் உருமினாள். இது எதுவும் அறியாமல் இங்கே ரயில் நிலையத்தில் வருணும் முதியவரும் கந்தர்வ கோட்டை போர்டை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார்கள். அந்த பராமரிப்பில்லாத பழைய ரயில் நிலையத்தில் இவர்கள் இருவரை தவிர வேறு யாரும் இறங்கவில்லை. அந்த ரயில் நிலையம் முற்றிலும் வெறிச்சோடி போய் காணப்பட்டது. பொருத்தப்பட்ட விளக்குகளில் ஒன்றை தவிர மற்ற விளக்குகள் வெளிச்சம் குறைவாகவும் சில விளக்குகள் விட்டு விட்டும் எரிந்து கொண்டிருந்தன. முதியவர் வைத்திருந்த பையில் பல தாமரை மலர்கள் இருப்பதை வருண் கவனித்தான். இத்தனை தாமரை மலர்களை வைத்து கிழவர் என்ன செய்ய போகிறார் என்று யோசித்தான். முதியவர் வருணிடம் விடை பெற்று அவருக்கு எங்கோ செல்ல தாமதமாகிவிட்டது போல வேகமாக ரயில் நிலையத்தின் மெயின் என்ட்ரன்ஸை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். ஆனால் வருண் பல பூக்களை வைத்து முதியவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அறிய மிகவும் ஆர்வமாக இருந்தான். அவரை வழிமறித்து கேள்வி கேட்கத் தொடங்கினான். பெரியவரே, இவ்ளோ தாமரை பூவை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க என்று கேட்டான் வருண். முதியவர் முகத்தில் புன்னகையுடன், பூக்கள் ஜாஸ்தி வச்சிருக்கிறது ஒரு குத்தமா தம்பி என்று கேட்டார். என் கேள்விக்கு இது பதில் இல்ல. இவ்வளவு பூவை வச்சு என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. வருண் வலியுறுத்தினான். இந்த பூவெல்லாம் பௌர்ணமி வழிபாட்டுக்காக கொண்டு போறேன் என்றார் முதியவர். பௌர்ணமி வழிபாடா? அப்படின்னா நீங்க இந்த கிராமத்துக்கு புதுசுங்கிறதுனால இந்த பூஜைய பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்பதானே வந்திருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்குவீங்க. முதியவரை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் வருண். ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்தே அவரது வார்த்தைகளில் ஏதோ உள்ளர்த்தம் இருப்பதை போல உணர்ந்தான். பயணத்தின் போது தூங்கியதால் பாத்ரூம் போக மறந்திருந்தான். வயிறு முட்டிக் கொண்டிருக்க சிறுநீரை அடக்க முடியாமல் நெளிந்து கொண்டிருந்தான். அடச்ச, எங்க போறதுனே தெரியலையே, பாத்ரூம் எங்க இருக்கு என்று சுற்றி சுற்றி பார்த்தான். இதை கவனித்த முதியவர், என்னாச்சு தம்பி, இப்படி நெளியறீங்க என்று கேட்டார். இங்க பாத்ரூம் எங்க இருக்கு என்று நெளிந்து கொண்டே கேட்டான். பாத்ரூமா? அப்படியெல்லாம் இந்த ஊர்ல எதுவும் கிடையாது. அப்படியே போற போக்குல ஒதுக்குப்புறமா ஒரு இடத்த பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்றார். சரிங்க, நான் இப்ப எங்க போறது என்று அவசரத்தில் கேட்டான் வருண். அக்கம் பக்கம் பார்த்த முதியவர், இந்த ஸ்டேஷன்லயும் பாத்ரூம் கிடையாது. முழு நாடு வேணா முன்னேறி இருக்கலாம், ஆனா இந்த கந்தர்வ கோட்டை 13 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியேதான் இன்னமும் இருக்கு என்றார் முதியவர். பொறுமை இழந்த வருண், ஐயோ அதெல்லாம் சரிங்க, எங்க போறதுன்னு சொல்லுங்க என்றான். அதுக்குதான் பல இடம் இருக்கே தம்பி, நீங்க எங்க வேணாலும் போகலாம். எங்க இருட்டா இருக்கோ, எங்க யாரும் இல்லையோ அங்க போங்க என்று முதியவர் கிண்டல் அடித்தார். சுற்றி முற்றி பார்த்த வருண் தடாரென காலியாக இருந்த ரயில் வரும் பாதையில் குதித்து அவசரமாக சிறுநீர் கழிக்க ஆரம்பித்தான். தனது பாரத்தை இறக்கி நிம்மதி பெருமூச்சு விட்டான். பாரத்தை இறக்கியபடியே வருண், பெரியவரே, இங்க இருந்து கந்தர்வ கோட்டை போறதுக்கு நீங்க கிருஷ்ணா பாலத்தை கிராஸ் பண்ணணும்ல என்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த முதியவரிடம் சற்றே சத்தமாக பேசினான். ஆமா, நான் அப்படிதான் போகணும். யக்ஷினி பிடிச்சிடுவான்னு உங்களுக்கு பயம் இல்லையா? நான் தான் உங்ககிட்ட சொன்னனே தம்பி, அவளுடைய மோகம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ இனிமே வேட்டையாட மாட்டா. என்ன வேட்டையாடணும்னா முதல்ல அவ வெளிய வரணும் என்று உறுதியாக சொன்னார் முதியவர். ஓ சரி சரி. ஆமா, நீங்க கந்தர்வ கோட்டையில எங்க இருக்கீங்க என்று கேட்க ஒரு நொடி அமைதிக்கு பின் இறுக்கமான குரலில், நானும் கல்லற தோட்டத்துல தான் இருக்கேன் என்று சொன்னார் முதியவர். இதை சொல்லும்போது அவரது குரல் சற்று மாறி இருந்தது. ஆனால் இதை வரும் கவனிக்க தவறியிருந்தான். கல்லற தோட்டத்திலயா? இந்த யக்ஷினி அலைஞ்சிட்டு இருந்த அதே ஏரியா தானே? அந்த ஏரியால இருந்த ஊர்க்காரங்க எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். கிருஷ்ணா ஆத்த சுத்தி இருக்கிற 2 காட்டுலயும் யக்ஷினி அலைஞ்சு திரியறதா அப்பா அடிக்கடி சொல்வாரு என்றான் வருண். முதியவரிடம் இருந்து எந்த பதிலும் வராமல் இருக்க வருண் மீண்டும் கேட்டான். பெரியவரே, ஏன் அமைதி ஆயிட்டீங்க? முதியவரிடமிருந்து பதில் இல்லை. முதியவர் ஏன் எந்த பதிலும் அளிக்கவில்லை என்று
வருண் யோசித்தான். தனது பேண்ட் ஜிப்பை போட்டு விட்டு திரும்ப அவன் கண்கள் விரிந்து உடல் சிலிர்த்தான். முதியவரை அங்கு காணவில்லை. இங்கு ஒரு அமானுஷ்யம் இருக்கு. திரும்பி பார்த்த வருண் கண்கள் விரிந்து உடல் சிலிர்த்து நின்றான். அங்கு முதியவர் இல்லை. திடீரென மாயமாகிவிட்டார் முதியவர். அவர் நடந்து சென்ற காலடி தடம் கூட கேட்கவில்லை. எப்படி காணாமல் போனார் என்று யோசித்து குழம்பினான். பெரியவர் இவ்ளோ வேகமா எங்க போயிருப்பாரு? ஒன்னும் புரியலையே என்று குழப்பமடைந்தான். வருண் அந்த முதியவரை ரயில் நிலையம் முழுக்க தேடினான். ஆனால் எங்கு தேடியும் அவர் கிடைக்கவில்லை. சொல்லிக்காம கூட போயிட்டாரு. சரி, ஏதாவது அவசர வேலையா போயிருப்பார் போல என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டான். வருண் ஸ்டேஷனை விட்டு வெளியேறும்போது ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு ஆட்டோ ரிக்ஷா கூட இல்லாமல் வெறிச்சோடி இருப்பதை பார்த்து கடுப்பாகிறான். இந்த கிராமத்துல இந்த மாதிரி இன்னும் எத்தனை பிரச்சனையை தான் நான் ஃபேஸ் பண்ண போறேனே தெரியலையே. பெரியவர் சொன்னது உண்மைதான் போல. இன்னும் இவனுங்க டெவலப்பே ஆகாம தான் இருக்கானுங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியேதான் இருக்கு. எப்படிதான் இவனுங்க இந்த ஊர்ல இன்னமும் வாழறானுங்கன்னு தெரியல என்று வருண் மனதுக்குள் சலித்துக் கொண்டான். கால்நடையாக நடக்க ஆரம்பித்தான். அரை மணி நேரத்தில் கந்தர்வக்கோட்டை கிராமத்தை அடைந்தான். ஆனால் கல்லறை தோட்டத்திற்கு செல்ல அந்த கிராமத்தை கடந்து மூங்கில் மரங்கள் நிறைந்த காட்டினை கடக்க வேண்டும். அதை கடந்தால்தான் அவனால் கல்லறை தோட்டத்தில் இருக்கும் பங்களாவை அடைய முடியும். பொடி நடையாக நடந்து கந்தர்வக்கோட்டை கிராமத்தை கடந்தான். ஆனால் மூங்கில் காட்டிற்குள் நுழைந்தவன் வழி தவறி காட்டிற்குள் மாட்டிக்கொண்டான். மேலும் கிருஷ்ணா ஆற்று பாலத்தை அடைவதற்கான வழியையும் அவன் மறந்துவிட்டான். காட்டில் திசை தெரியாமல் சுற்றித் திரிந்தான். மெல்ல வானம் இருட்டத் தொடங்க வினோத பூக்களின் சத்தமும் அவனுக்கு கேட்கத் தொடங்கியது. ஏற்கனவே பதட்டமாக இருந்தவனை இருள் இன்னும் பதட்டமடைய செய்தது. காட்டிற்குள் சுற்றித் திரிந்து சோர்ந்து போன வருண் மூச்சு வாங்கியபடி, இப்ப என்ன செய்யறது? கல்லறை தோட்டத்துக்கு போற ரூட்டையும் மறந்துட்டனே. சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன். எப்படி இங்கிருந்து வெளியே போறதுன்னே தெரியலையே என்று புலம்பினான். தனது பாக்கெட்டில் இருந்த மொபைலை எடுத்து பார்த்தவன் கடுப்பானான். சந்தோஷம், நெட்வொர்க் கூட இந்த ஊர்ல கிடைக்காதா? யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடலான்னு பார்த்தா கூட முடியாது போல இருக்கே என்று தனக்குள் பேசிக்கொண்டு தன் மொபைல் டார்ச்சை ஆன் செய்து முன்னேறி நடக்க ஆரம்பித்தான். அமைதியாக இருந்த காட்டில் என்ற வெட்டுக்கிளியின் சத்தம் பலமாக ஒலித்துக் கொண்டிருந்தது. அந்த இடத்தை சுற்றி மூங்கில் மரங்கள் இருந்த காரணத்தால் காற்று வீசும் போதெல்லாம் மூங்கில் மரத்தின் உள் நுழைந்து மக்கள் தங்களுக்குள் கிசுகிசுப்பது போல வித்தியாசமான ஒலியை எழுப்பியது. மொபைல் டார்ச்சின் வெளிச்சத்தில் வருணால் அதிகம் பார்க்க முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்க திடீரென கேட்டது ஒரு காலடி சத்தம். திடுக்கிட்டவன் சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் மொபைல் டார்ச்சை எல்லா திசையிலும் அடித்துப் பார்த்தான். காலடி சத்தத்தை கேட்டு பயந்த வருண், இந்த இரவுல இந்த காட்டுல யார் இருப்பாங்க? ஒருவேளை யக்ஷினியா இருக்குமோ என்று நினைக்கும் போதே அவனுக்கு இரத்த ஓட்டம் அதிகரித்து இதயம் வேகமாக துடிப்பதை உணர்ந்தான். காலடி சத்தம் படிப்படியாக அதிகமாகி அவனை நெருங்க வருணிற்கு பதட்டமும் அதிகரித்தது. வருண் தரையில் கிடந்த ஒரு மூங்கில் துண்டை எடுத்து கையில் வைத்துக் கொண்டான். அப்போது தனக்கு எதிரில் உள்ள மூங்கில் மரங்கள் அசைந்து ஆடுவதை கண்டான். அந்த திசையிலிருந்து காலடி சத்தம் வருவதையும் உறுதி செய்து கொண்டான். தன் கையில் இருந்த கட்டையை இறுக்கமாக பிடித்து மரங்களுக்கு பின்னால் இருப்பதை எதிர்கொள்ள அவன் முற்றிலும் தயாராக இருந்தான். திடீரென அந்த உருவம் வெளியே வர வருண் பயத்தில் இடறி கீழே விழுந்தான். கையில் வைத்திருந்த கட்டையையும் தவறவிட்டான். வருணின் முன் ஒரு 6 அடி நிழல் நின்று கொண்டிருக்க மெல்ல அடியெடுத்து அவனை நெருங்க பதறியவன் தனது மொபைலையும் டார்ச்சையும் எடுத்து இருண்ட நிழலை நோக்கி அடித்து, யாரு யாரு நீ என்று கேட்டான். நான் தான் அபிமன்யு என்றது நிழல்.
டார்ச் லைட்டின் வெளிச்சம் அந்த இருண்ட நிழலின் மேல் விழும்போது அது தன் வயதுடைய ஒரு மனிதன்தான் என்பதை கவனித்தான். அவன் கழுத்து வரை நீண்ட சுருள் முடியை வைத்திருந்தான் மற்றும் அவன் பெரிய கண்ணாடி அணிந்திருந்தான். அவன் கையில் ஒரு எலக்ட்ரிக் டிவைஸ் வைத்திருந்தான். கீழே விழுந்த வருணை தூக்குவதற்காக கை நீட்டிய அபிமன்யு, யாரியா நீ இந்த நேரத்துல இங்க வந்து படுத்திருக்கிற என்று கேட்டான். அபிமன்யுவின் கையை பிடித்து எழுந்த வருண், என்னது படுத்திருக்கேனா? உன்னாலதான் நான் பயந்து கீழே விழுந்துட்டேன் என்று கூறினான். எதுக்காக பயப்படணும்? கோழைங்க தான் பயப்படுவாங்க என்று சொல்ல, நீ இப்ப என்ன சொன்ன என்று கோபமான வருண் அபிமன்யு முகத்தில் லைட் அடித்து பார்க்க, சில நொடிகள் உற்று பார்த்தவன் ஆச்சரியத்தில் சந்தோஷப்பட்டு சிரித்தான். நீ அபிதான என்று கேட்டான். வருண் தனது கேள்வியை முடிப்பதற்குள் அபிமன்யுவும் வருணை பார்த்து, நீ வருண் தான என்றான். இருவரும் ஒருவரையொருவர் அடையாளம் கண்டு கொண்டு கட்டிப்பிடித்து அன்பை வெளிப்படுத்திக் கொண்டார்கள். அபிமன்யு வருணின் பாலிய நண்பன். அபிமன்யுவின் தலைமுடியை தொட்டு பார்த்து, நீ நிறைய மாறிட்ட அபி, நீளமான முடி, குட்டி கண்ணாடின்னு வேற லுக்ல இருக்க என்றான் வருண். ஏய், நீதான் ஆளே மாறிட்ட மச்சான். நீ எப்ப இங்க வந்த? எங்க தங்க போற? முன்னாடியே ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல என்று உரிமையுடன் கேட்டான். இன்னைக்கு தாண்டா வந்தேன். ஒரு 2 மணி நேரம் தான் ஆயிருக்கும். கல்லறை தோட்டத்துல நாங்க இருந்த அதே வீட்ல தான் தங்க போறேன். ஆனா நீ நடுராத்திரியில இந்த காட்டுல எங்கடா போயிட்டு இருக்க? அதுவும் இப்படி நீளமான தலைமுடிய வச்சுக்கிட்டு. ஒரு நிமிஷம் வேற யாரோன்னு நினைச்சு நான் பயந்தே போயிட்டேன். அபிமன்யு அவன் கேள்விக்கு பதில் சொல்லாமல் கையில் வைத்திருந்த டிவைஸை காட்டி, இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா என்று பேச்சை மாற்ற, உடனே வரும், என் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுடா. சொல்ல, இப்படி ராத்திரியில நீ இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? சரியில்லையே, ஏதோ தப்பு செய்யறதுக்காக யாருக்கும் தெரியாம இங்க வந்த மாதிரி தெரியுதே என்று சந்தேகப்பட, டே நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்லடா. நான் இங்க என்ன செய்ய போறேன்னு உன்கிட்ட சொன்னா நீ சிரிப்ப, அதனால உனக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது என்று உண்மையை சொல்ல மறுத்தான் அபிமன்யு. அட, சிரிக்க மாட்டேன்டா, ப்ராமிஸ். நீ இங்க என்ன செஞ்சுட்டு இருக்க சொல்லு என்று வலியுறுத்தினான். அபிமன்யு மெதுவாக வருணிடம், நான் இங்க பேய்களை பிடிக்க வந்தேன் என்றான். கேட்டதை உறுதி செய்து கொள்ள, என்ன சொன்ன என்று மீண்டும் கேட்டான் வருண். அபிமன்யு வருணின் காதில், நான் பேய வேட்டையாட வந்தேன்டா என்று கத்தினான். அபிமன்யு சொன்னதை கேட்டு வருண் குபீரென்று சத்தமாக சிரிக்கத் தொடங்கினான். அடப்பாவி, உனக்கு என்ன பைத்தியமா? என்னடா சொல்ற? ஏதோ சின்ன வயசுல பேய் கதையெல்லாம் கேட்டு பயந்திருக்கோம். அடுத்தவனுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லி பயமுறுத்தி விளையாடி இருக்கோம். அதெல்லாம் கூட ஓகே. ஆனா இந்த வயசுலயும் பேய்களை நம்புறேன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்க? இந்த ஊர்ல நீயாவது புத்திசாலியா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீயும் இந்த ஊரும் மாறவே மாட்டீங்கடா என்று சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் சிரித்துக் கொண்டிருந்தான் வருண். அபிமன்யு கோபத்தில், நீ சிரிப்பேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் என்றான். வருண் மெல்ல தன் சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு, சாரி மச்சான், கோச்சிக்காத. சரி, நீ இததான் ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்கியா என்று கேட்டான். இல்லடா, ஆக்சுவலா நான் டவுன்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ லீவ்ல வந்திருக்கேன். லீவ்ல வந்தவன் வீட்ல இருக்க வேண்டியதானே? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இப்பதான் சொன்னேனே. என்ன சொன்ன? பேய் வேட்டை. நான் ஒரு சர்டிஃபைட் பாராநார்மல் ஆக்டிவிட்டி எக்ஸ்பர்ட். நான் பேய வேட்டையாடி பிடிக்க வந்திருக்கேன் என்றான் அபிமன்யு. அபிமன்யு சொன்னதை கேட்டு வருணால் சிரிப்பை நிறுத்த முடியவில்லை. அவன் தொடர்ந்து சிரித்துக் கொண்டே இருந்தான். மச்சான், இப்ப நீ எதுக்கு இப்படி சிரிக்கிற? உன்ன மாதிரி எதுவுமே தெரியாதவங்க எல்லாம் தெரிஞ்ச என்ன மாதிரி ஆட்களை முட்டாளாதான் நினைப்பாங்க. இந்தியால இந்த மாதிரி 10 சர்டிஃபைட் பாராநார்மல் சொசைட்டிஸ் பேய்களை பத்தின ரிசர்ச் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது உனக்கு தெரியுமா? நான் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சு சர்டிபிகேட் வாங்கினவன் என்று கொஞ்சம் எரிச்சலுடன் அபிமன்யு கூறினான். வருண் சிரித்துவிட்டு, சரிடா, இப்ப அதெல்லாம் இருக்கட்டும். இது வரைக்கும் ஏதாவது பேய புடிச்சிருக்கியா? இல்ல பேய நேர்லயாவது பாத்திருக்கியா என்று கிண்டல் அடித்தான். நான் நேர்ல இன்னும் பாக்கல, ஆனா கூடிய சீக்கிரம் எதையாவது ஒண்ணு புடிச்சிடுவேன் என்று உறுதியுடன் கூறினான் அபிமன்யு. அது எப்படி என்று கிண்டலாக கேட்டான் வருண். தன் கையில் இருந்த சாதனத்தை காட்டிய அபிமன்யு, இதோ என் கையில இருக்கிற இத வச்சுதான் என்றான். இது என்னது என்று அந்த டிவைஸை பார்த்து
வருண் ஆச்சரியத்துடன் கேட்டான். இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் மீட்டர். சட்டென தூரத்தில் ஜல் ஜல் என ஒரு கொலுசு மெல்ல நகரும் சத்தத்தை கேட்டான் வருண். அவன் திரும்பி பார்க்க அந்த கொலுசு சத்தம் நின்றது. என்னடா என்று அபிமன்யு கேட்க, ஒன்னும் இல்ல, இந்த டிவைஸ் என்ன செய்யும் என்று மீண்டும் ஆர்வத்துடன் கேட்டான் வருண். இந்த டிவைஸ் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ கண்டுபிடிக்க உதவும். இதுல இருக்கிற வித்தியாசமான சென்சர் நம்மள சுத்தி ஏதாவது கண்ணுக்கு தெரியாத அமானுஷ சக்திகள் இருந்தா இதுல காட்டி கொடுத்துடும் என்று அபிமன்யு தனக்கு தெரிந்ததை பெருமையுடன் கூறினான். அபிமன்யு சொல்லி முடிக்க ஜல் ஜல் என மீண்டும் கொலுசு சத்தம் துல்லியமாக கேட்டது. இப்போது அபிமன்யுவும் அதிர்ந்து வருணை பார்த்தான். இருவரும் சுற்றி முற்றி பார்க்க அந்த கருவியின் முள் உச்சத்தை தொட்டு பீப் பீப் என பலமாக சத்தம் எழுப்பத் தொடங்கியது. இருவரும் பதட்டமடைந்தார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வருண் ஆச்சரியத்துடன், என்ன நடக்குது அபி? இந்த டிவைஸ்ல இருந்து ஏன் இப்படி அதிகமா சத்தம் வருது என்று கேட்டான். வருணை பார்த்த அபிமன்யு நடுக்கத்துடன், இங்க நம்மள சுத்தி வேற ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறதுக்கான அடையாளம் தான் இந்த சத்தம். ஏதோ ஒரு அமானுஷத்தை நான் ஃபீல் பண்றேன் என்றான். வருண் மெதுவாக கேட்டான், ஏதோனா நீ பேயவா சொல்ற? ஆமா என்று சொல்லும் போது வருணின் உடல் வியர்த்து அவனது பதட்டம் அதிகரிக்க தொடங்கியது. சற்று தொலைவில் இவர்கள் இருவரும் பதட்டத்துடன் பாலத்தின் ஓரத்தில் நின்றிருப்பதை ஒரு பெண் உருவம் கையில் தாமரை பூக்களுடன் இருளில் நின்று பார்த்து கொண்டிருந்தது. கொழுந்து விட்டு எரிவது போல ஜொலித்த அந்த பெண் உருவத்தின் கண்கள் மட்டும் அடர் இருட்டிலும் தெளிவாக தெரிந்தது. பலத்த இடி சத்தம் கேட்க வருணும் அபிமன்யுவும் அமானுஷ்ய பிடியில் சிக்கி இருப்பதை உணர்ந்தார்கள். சட்டென திரும்பி பார்த்த வருண் இருளில் நின்று கொண்டிருந்த இளம் பெண்ணின் உருவத்தை பார்த்து உறைந்து நின்றான். அந்த ஜுவாலை கண்கள் அவனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.